குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சனி பகவானை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு ராசிக்குள்ள சனி பகவான் வருகிறார் என்றால் 30 ஆண்டுகள் ஆகும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் கும்பத்தில் வீற்றிருக்கிறார். நான் ரொம்ப இழுக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி பகவான் வந்திருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகம். என்ன யோகம்? கோடீஸ்வர யோகம் பிறந்திருக்கிறது. இது எப்ப வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு வரை இந்த யோகம் அவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில தலைகீழ் மாற்றத்தை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். நல்ல ஒரு திசை நடந்தால், இதுல இன்னொன்னு இருக்கு, அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசையும் நல்ல திசையாக இருக்கணும். சனி பகவானை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும், அவர் நீதிமான். எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டான கணக்குல தான் அவர் பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் நீதியின் கடவுள். ஒருவர் தவறு செய்தால் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் அவருடைய கணக்கு. அவரின் நல்ல பார்வை சிலர் மீது பட்டுவிட்டால் மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றி எல்லாம் சும்மா நடந்து சென்றால் கூட தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற போக்குல ஜாக்பாட்டு கூட விழுமா. வாழ்க்கையில நிம்மதி மற்றும் செல்வத்தின் உச்சத்துல இருப்பார்களாம் அவருடைய பார்வை நல்ல பார்வையாகப்பட்டால். அப்படி அந்த சனி பகவான் இப்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கிறார். 3 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் பிறக்கிறது. இந்த காலத்தில் அவர்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, வெற்றி என்று எல்லாம் தேடி வரும். 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். சரி, எந்தெந்த ராசி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு, கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. எப்பொழுதுமே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி அவரே, அதே மாதிரி பாக்யஸ்தானாதிபதியும் அவரே, ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடியது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு 2025 ஆண்டு வரை கருணையோடு இருப்பார். அவர்களின் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்வார். வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பதவி, கௌரவம், மரியாதை கிடைக்கும். பணம் சாதகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் நன்றாக நடக்கும். சனி பெயர்ச்சியால் 2025 வரை இந்த ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களிலும் தொழில் விஷயங்களிலும் அனுகூலமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இருந்தாலும் திருநள்ளாறு சென்று வாருங்கள், குச்சனூர் சென்று வாருங்கள். என ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் 10ஆம் வீடு, அது கர்மஸ்தானம் அப்படின்றும் சொல்லலாம். அதனால குச்சனூர் சென்று வாருங்கள். அதே போல பைரவர் வழிபாட்டை, ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதியானவர். மிகவும் அன்பாக இருப்பார். அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் உங்கள் வேலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்துவார். பொருளாதார ஆதாயம் உண்டாகும். பணம் சம்பாதிப்பதால் பல பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் தரும். உத்தியோகத்தில் பல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணம். 2025 வரையிலான காலகட்டத்தில்
திருமணமானவர்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் மற்றும் ஆடம்பரத்தை அதிகரிக்கக்கூடியது என்று கூட சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். சனிக்கிழமை அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி வாருங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு கும்பராசியில் சனியின் சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரும். இது 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் பல நன்மைகளை தருவார். இந்த காலம் இவர்களுக்கு பணம், பதவி, கௌரவம், அன்பு அனைத்தையும் கொடுக்கும். தொழில் மற்றும் நிதி ரீதியாக நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். வேலை வியாபாரத்தில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்வில் வளம் பெருகும். ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் கிடைக்கும். அதனால கும்பராசியில் சனியின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கு பட்ட பாடுகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இருந்தாலும் திருநள்ளாறு சென்று வாருங்கள். அதே போல பைரவர் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.